நீங்க தங்கம் வாங்க போறீங்களா? அப்போ இதையெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. நம்மள்ல பல பேர் தங்கம் வாங்க போகும்போது, இன்னைக்கு கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு போவோம். ஆனா, அங்கே போன அப்புறம் தான் தெரியும். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டின்னு நம்ம வாங்க போன ரேட்ட விட ரொம்ப அதிகமா போய் நிக்கும். கோல்ட் ரேட்ட விடுங்க. அது மார்க்கெட் ரேட்ல தான் இருக்கும். ஆனா, இந்த செய்கூலி, சேதாரம் தான் எங்கே வேறுபடுதுன்னு பார்ப்போம். இந்த செய்கூலி டிசைனுக்கு ஏற்ற மாரி மாறுபடும். எடுத்துக்காட்டா, ஒரு நெக்லஸ் வாங்க போறீங்கன்னா, அதுல நிறைய வேலைப்பாடுகள் இருந்தா, ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தா, மற்றும் 916 கேரட் கரெக்ட்டா இருந்தா, அதோட செய்கூலி 28% வரை ஏறும். அதுவே அந்த நெக்லஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தா, பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா, மார்க்கெட்ல கடைகளுக்குள்ள நிறைய போட்டி இருக்கதால, இந்த பெர்சன்டேஜ கம்மி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க கோல்ட மேக்கிங் சார்ஜ் கம்மியா வாங்கும்போது, ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும். அதோட டிசைன் எவ்வளோ நல்லா இருக்கு? அதோடைய ஃபினிஷிங் குவாலிட்டி ரொம்ப தரமா இருக்கா? அதோட பியூரிட்டி 916ல கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு நீங்க செக் பண்ணி வாங்கணும். லோக்கல் ஜுவல்லர்ஸ்ல சில நல்ல கடைகளும் இருக்கு. ஆனா, சில இடங்கள்ல 916 மற்றும் ஹால்மார்க் சிம்பல் போட்டும் அதோடைய குவாலிட்டி 916க்கு கீழ தான் இருக்கும். அப்போ நீங்க எப்படி செக் பண்ணணும்னா, கேராமீட்டர்ன்னும் பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அங்க உங்க தங்கத்துல ஜாயிண்ட் பொசிஷன் மற்றும் எங்கெல்லாம் சால்டரிங் வச்சிருக்காங்களோ, அங்கெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல தங்கத்தோட வேறுபாடு சில இடங்கள்ல இருக்கும். ஆனா, அப்படி இல்லாம 916ல கரெக்ட்டா இருந்தா, அது வந்து ரொம்ப தரமான தங்கம். ஸோ, நம்பிக்கையான ஜுவல்லர்ஸ் கிட்ட பியூரிட்டி செக் பண்ணி தங்கத்த வாங்குங்க. நன்றி.